மறுநாள் வியாசர் சத்தியவதியிடம், அன்னையே, அம்பாளிகைக்கு பிறக்கும் மகன் வெண்மை நிறத்துடன் இருப்பான். அவனின் பெயர் பாண்டு. அவனுக்கு 5 குழந்தைகள் பிறப்பார்கள். அதேபோல அம்பாளிகையும் சில மாதங்களில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அக்குழந்தை வெண்மை காணப்பட்டது. மறுபடியும் சத்தியவதி வியாசரை நினைத்தாள். வியாசர் சத்தியவதி முன் தோன்றினார். சத்தியவதி, மகனே, 2 குழந்தைகளும் குறைபாடுகளுடன் இருக்கிறார்கள். அதனால் அம்பிகைக்கு மற்றொரு குழந்தையை தர வேண்டும் என வேண்டினாள். ஆனால் அம்பிகையோ வியாசரின் விகார உருவத்தைக் கண்டு பயந்து பணிப்பெண்ணை அனுப்பினாள். வியாசரும் பணிப்பெண்ணும் மகிழ்ச்சியாக இணைந்தார்கள். மறுநாள் வியாசர், இப்பெண்ணின் அடிமைத்தனம் நீங்கியது. இவளுக்கு பிறக்கும் குழந்தை சிறந்த ஞானியாக விளங்குவான். அவனின் பெயர் விதுரன் எனக் கூறி மறைந்தார். இவ்வாறு வியாசரின் மூலமாக அம்பிகை, அம்பாளிகை மற்றும் பணிப்பெண் மூவருக்கும் திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் ஆகியோர் பிறந்தனர். பீஷ்மர் திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரனை தன் மகன்கள் போல வளர்த்தார். அனைத்து கலைகளையும், போர் பயிற்சிகளையும், சாஸ்திர கல்வியையும் அளித்தார். பீஷ்மர் நாட்டை கவனித்துக் கொண்டதால் அஸ்தினாபுரத்தில் நல்லாட்சியும் அமைதியும் நிலவியது. சில வருடங்கள் கழிந்தது. திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் இளமை பருவத்தை அடைந்தனர். பீஷ்மர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணினார். ஒரு நன்னாளில் காந்தார நாட்டின் மன்னன் சுபலனின் மகள் காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் திருமணம் செய்து வைத்தார். தன் கணவருக்கு பிறவியிலேயே கண் இல்லாததால் தானும் தன் கண்களை துணியால் கட்டிக்கொண்டாள். காந்தாரியின் சகோதரன் சகுனி ஆவான். மகாபாரதம் கதை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.